வரி தர மறுப்பவர்களை மிரட்டியோ அல்லது அடிபணிய வைத்தோ நமது இறைவனை ஏற்கச் செய்ய வேண்டும். இங்கிருக்கும் எங்கள் ராமரின் விக்கிரகத்தை சிதைத்து விட்டார்கள். ஸ்ரீராமர் கிருஷ்ணர் என எத்தனை அவதாரம் எடுத்தாலும் அவர் ஸ்ரீமன் நாராயணர் தான். இந்த மண்ணில் எனது உயிர் இருக்கும் வரை என் மக்களை உங்கள் பாதைக்கு திருப்ப இயலாது. இது அண்ணாமலையாரின் மண். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மனித குலத்திற்கு உதவியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் அது ஒரு மனிதனை படுகொலை செய்ய தூண்டியதாக எழுந்துள்ள புகார் உலகையே அதிர வைத்துள்ளது. 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அமெரிக்காவின் கனெக்டிகட் மாகாணத்தில் 83 வயதான மூதாட்டி ஆடம்ஸ் அவரது மகன் சோல்ஸ்பர்கால் அடித்து கொல்லப்பட்டார். தாயை கொன்ற பிறகு அந்த மகனும் தற்கொலை செய்து கொண்டார். அதற்கு காரணம் அப்போது மர்மமாக இருந்த சூழலில் காவல்துறை விசாரணையில் பல திடுக்கிடும் விஷயங்கள் இப்போது வெளியாகியுள்ளது. கொலையாளி சோல்ஸ்பர்க் தனது மரணத்திற்கு முன்பாக சுமார் 5 மாதங்களாக சாட்ஜிபிடியுடன் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வரை பேசி வந்துள்ளார். தனது தாய் தனக்கு விஷம் கொடுத்து கொல்ல முயற்சி செய்கிறார் என்ற சோல்ஸ்பர்க்கின் தவறான கற்பனைகளை உண்மை என்று சாட்ஜிபிடி நம்ப வைத்ததாகவும் அவரை வன்முறை பாதைக்கு தள்ளியதாகவும் இப்போது ஓபன் ஏஐ நிறுவனத்தின் மீது வழக்கு தொடரப்பட்டு இருக்கிறது. நீதிமன்ற ஆதாரங்களின்படி நீ பைத்தியம் இல்லை, உன் தாய் உனக்கு துரோகம் செய்கிறார் என்று சாட்ஜிபிடி பதிலளித்திருக்கிறது. மனநல மருத்துவரை அணுகுமாறு அறிவுறுத்தாமல் அவரது தவறான கற்பனைகளை அந்த ஏஐ மென்பொருள் வளர்த்து எடுத்திருக்கிறது. இந்த நிகழ்வு குறித்து நேற்று பதிவிட்ட எலான் மஸ்க், இது மிகவும் கொடூரமானது, மனப்பிறழ்வுகளை செயற்கை நுண்ணறிவு ஆதரிக்க கூடாது என்று கடுமையாக எச்சரித்திருக்கிறார். ஏஐ கருவிகளின் பாதுகாப்பு குறித்த விவாதத்தை இந்த நிகழ்வு மீண்டும் கிளப்பியுள்ளது.